நான் உதயகிருஷ்ணன். சமூக நாய்களுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. ஒரு 200லேருந்து ஒரு 300 தெருநாய்களுக்கு வந்து சாப்பாடு போட்டுட்ருக்கேன். திருவான்மையூர்லேருந்து ஆவடி வரைக்கும் போய் சாப்பாடு போட்டுட்ருக்கேன். இப்போ என்னோடய ஏரியா வந்து ரொம்ப பெருசு. இந்த இடைப்பட்ட தூரங்களில் கிட்டத்தட்ட 100கணக்கான வளர்ப்பு செல்ல பிராணிகள், அதாவது நாட்டு நாய்கள், நான் சொல்கிறது நாட்டு நாய்கள், பிரீட் டாக்லாம் கிடையாது. நாட்டு நாய்களை கழுத்தில் பட்டையோடு, அது வீட்டில் வளர்த்த அந்த இதோடு அப்படியே அமைச்சிருக்காங்க. இதில் நிறைய குழந்தைகள் வந்து ரோட்டில் அடிபட்டு சாகிறத நான் பார்த்துருக்கேன், கண்கூடா பார்த்துருக்கேன். ஏன்னா நான் அவங்களுக்கு சாப்பாடு போடும்பொழுது பயந்து ஓடும்பொழுது, இங்கே ஓடும்பொழுது வண்டியில் மாட்டிக்கிட்டு செத்துருக்காங்க. நானே அவங்க எடுத்து வரமாக போட்டிருக்கேன். இப்போ அவங்க என்ன பாவம் பண்ணாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? இப்போ உரிமையாளர்களுக்கும் அந்த ஒரு பயம் இருக்குது. நம்ம 5000 ரூபா கொடுத்து இவங்களை வீட்டில் வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் இருக்குது. இவங்களுக்கு சில பேர் வந்து எதுக்காக நம்ம 5000 ரூபா கொடுத்து அவங்க வீட்டில் வச்சுக்கணும், துரத்தி விட்டுலாம், எங்கன்னா போய் சாப்பிட்டுக்கிட்டோம், இல்லை எங்கன்னா பழச்சிக்கிட்டோன்ற மாதிரி இது பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து அந்த செல்ல பிராணிகளுக்கு நிலைமை யோசிச்சு பாருங்கள். குட்டியிலேருந்து வீட்டில் வளர்த்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த உரிமையாளரை தவிர அவர் யாருமே தெரியாது. கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே கிடையாது. நீங்களும் மனுஷங்க தானே, ஒரு நாய் கிடச்சது அந்த ஒரு நாய்க்கு வேணால் நீங்கள் எதனாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. ஆனால் ஒட்டுமொத்த நாயுமே வந்து தூக்கிட்டு போகிறதும் அவங்களை வந்து ஒரு அழிக்கணும்னு நினைக்கிறதும் எந்த வகையில் நியாயம்? இப்போ புதுசாக இந்த இது வேறு போட்டு வச்சுருக்கீங்க. எங்களால் மனசு தாங்கிக்க முடியலைங்க. உண்மையில சொல்கிறீங்களே, நாங்களாம் வந்து எங்கள் வேதனைலாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நாங்களாம் அது கண்கூட பார்க்குறோம். நீங்களாம் வந்து ஒரு இடத்துல வந்து 4 செவத்துக்குள்ளே இருந்துட்டு ஒரு ஆர்டர் போட்டுறீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், ரோட்டுக்கு வந்து பாருங்கள். அவங்க அந்த குழந்தைங்க படுற பாடம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். கொஞ்சமாச்சும் தயவுசெய்து ஒரு வாயில் சாப்பாடு சாப்பிட்றீங்க. நீங்கள் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றீங்க. ஒரு வாயிலாச்சும் அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடை கூட கொடுங்க. நம்மளாம் என்னையா மனுஷங்க? நம்மளாம் மனுஷன் தானே.